தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலத்தின் இறுதி நாளிலே நம்மை முழுமையாக இறை அன்பிலே தயாரித்து இறை பிறப்பிற்காய் நம் உள்ளத்தையும் வாழ்வையும் தயார்படுத்தி இறைவனுக்காய் காத்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே இறைவனை புகழ்ந்து பாட, இறைவனை மகிமைப்படுத்த இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகின்றார். இன்றைய நற்செய்தி லூக்கா 1:67 79 வரை இருக்கின்ற வசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொல்லி புனிதர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்போது நம் வாழ்விலே பாடல்கள் இசைக்க ஆரம்பிப்போம், நம் உள்ளம் அமைதியாக இருக்கின்ற பொழுது, நம் உள்ளத்திலே மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்ற பொழுது நம்மை அறியாமல் நம் உதடுகள் பாடல்களை பாட ஆரம்பிக்கும். இதைத்தான் யாக்கோப்பு 5:13 மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது திருப்பாடலை பாடுங்கள் என்று சொல்லுவார். இப்படி மகிழ்ச்சியில் பாடுகின்ற பாடல் புகழ்ச்சி பாடலாக எப்போது மாறும்? கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்த முழு உள்ளத்தோடு அவரை தேடி வருகின்ற பொழுது அந்த நன்றியின் ஓப்பு பாடலாக, இறைவனை புகழ்கின்றதாக, இறைவனை மகிமைப்படுத்துவதாக, அவரை மாட்சிப்படுத்துவதாக அமைந்திருக்கும். இதைத்தான் விவிலியத்திலே பல்வேறு இடங்களிலே பார்க்கலாம். விடுதலை பயணம் 15 செங்கடலை கடந்த பிற்பாடு மோயிசனும் இஸ்ராயல் மக்களும் கடவுளை புகழ்ந்து பாடுவதாக அமைந்திருக்கும். 15-19 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது எகிப்தியர்களை செங்கடலிலே மூழ்கடித்து தேர்களையும் குதிரை வீரர்களையும் செங்கடலில் ஆழ்த்திய கடவுளுடைய வல்லமையான செயலை பார்த்து மிரியம் தன் கரங்களிலே தம்புராவை எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு புகழ்ச்சி பாடல் பாடியதாக சொல்லப்படுகின்றது. 1 குறிப்பேடு புத்தகம் 16 படிக்கின்ற பொழுது உடன்படிக்கை பேழை மீண்டும் எருசலேமிற்கு கொண்டு வருகின்ற பொழுது தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் புகழ்ச்சி பாடல் பாடி இறைவனை மகிமைப்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது. நீதித்தலைவர்கள் புத்தகம் 5 படிக்கின்ற பொழுது கானானிய அரசனிடமிருந்து இஸ்ராயேல் மக்கள் விடுதலை பெறுகின்ற பொழுது தபோரா பாராக்கோடு சேர்ந்து இறைவனுக்கு புகழ்ச்சி பாடல் பாடியதாக சொல்லப்படுகின்றது. திருப்பாடல் 27:6 98:1 படிக்கின்ற பொழுது தன் எதிரிகளிடமிருந்து வெற்றியை கொடுத்த, தம் வாழ்விலை வியத்தகு செயல்களை செய்த கடவுளை புகழ்ந்து பாடுவோம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக மகிழ்ச்சியும் வியப்பும் வெற்றியும் அக்களிப்பும் நம் வாழ்விலே சேர்கின்ற பொழுது நாம் கடவுளை புகழ்ந்து பாடுபவர்களாக, போற்றுபவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய புகழ்ச்சி பாடல் நமது உள்ளத்தின் ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் ஆண்டவர் பால் நம்முடைய உள்ளத்தை ஈர்த்து அவரிலே மகிழ்ந்திருக்கக்கூடியதாகவும் வைப்பதாக நாம் காண முடியும். இப்படி புகழ்ந்து பாடுதல் என்பது வெறும் உதட்டிலே இருந்து வருகின்ற செயலாக இருக்காது, மாறாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்து இறைவனை போற்றுகின்ற ஒரு செயலாகத்தான் அமைந்திருக்கும். எதற்காக இந்த புகழ்ச்சி பாடல்? திருவழிபாட்டு புத்தகத்திலே பொது தொடக்க உரை 4 படிக்கின்ற பொழுது எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் மீட்படைவதற்கு அது பயன்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய புகழ்ச்சி பாடல் நம்மை ஆண்டவர் அருகிலே கொண்டு வந்து இறை அனுபவத்தை இன்னும் பெறுவதற்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. கடவுள் நம் வாழ்விலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே செய்த நன்மைகளை, நம் மீது பொழிந்த ஆசீர்வாதங்களை, நமக்கு இறைவன் கொடுத்த விடுதலையை, குணப்பெற்று கொண்ட அந்த கிருபைகளை நினைத்து கடவுளை புகழ்ந்து பாடுவதாக அமைந்திருக்கின்றது. இந்த கடவுளை நாம் புகழ்ந்து பாடுகின்ற பொழுது நம் மனதிலே ஒரு வகையான மாற்றம், நாம் நம்மை அறியாமலேயே ஆண்டவர் பக்கத்தில் இன்னும் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றோம். கடவுளுடைய வல்ல செயல் நினைத்து இந்த உலகிற்கு அவரை அறிக்கையிடுபவர்களாக மாறுகின்றோம். இத்தகைய ஒரு புகழ்ச்சி பாடலை தான் இன்றைய நற்செய்தியிலே சக்கரியா பாடியதாக சொல்லப்படுகின்றது. இந்த நற்செய்தி 2 பகுதிகளாக பிரிக்கின்ற பொழுது முதல் பகுதி மெசியாவை பற்றி, இயேசுவை பற்றி சொல்லப்படுகின்றது. இறைவனை புகழ்ந்து பாடிய சக்கரியா, இறைவனுடைய மகத்துவத்தை எண்ணி அவருக்கு புகழ்ச்சி பாடல் பாடிய சக்கரியா
கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்கின்ற மீட்பரின் வருகையை பற்றி சொன்னவர். இறைவாக்கினர்கள் முன்னறிவித்த மீட்பர் இயேசுவே என்று சொல்லி அவரை சுட்டி காட்டுகின்ற இறைவாக்கை உரைத்த சக்கரியா அந்த மெய்ப்பர் செய்கின்ற செயல்பாடுகளையும் சொல்லி காட்டினார். பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போரின் கையிலிருந்து நம்மை விடுவிப்பவராக இருப்பார். இருளில் பிடியிலே சிக்கி தவிப்பவர்களுக்கு ஒளியை நோக்கி வழிநடத்துபவராக, அமைதி இல்லாமல் இருக்கின்ற வாழ்விலை அமைதியை ஏற்படுத்துபவராக, கடவுளுடைய இரக்கத்தையும் பரிவையும் எடுத்து காட்டுபவராக மீட்பர் இந்த உலகிற்கு வருகின்றார் என்று சொல்லி இறைவாக்காக அறிவிக்கின்றார். இரண்டாவது பகுதியாக திருமுழுக்கு யோவானுடைய பணித்திட்ட அறிக்கை இங்கே சமர்ப்பிக்கப்படுகின்றது. அந்த பணிவாழ்வின் திட்டங்களாக சொல்லப்படுவது, இவர் உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவார், பாவ மன்னிப்பால் வரும் மீட்பினை அறிவிப்பார், ஆண்டவருக்கு முன் சென்று அவருடைய வழியை ஆயத்தம் செய்பவராக இருப்பார், தூய்மையோடும் நேர்மையோடும் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு முன்னால் பணி செய்பவராக இருப்பார் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானுடைய செயல்பாடுகள் இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. ஆம் அன்பு சகோதரமே, நம் வாழ்வை அலசி பார்ப்போம். இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற புகழ்ச்சி பாடல் நம் வாழ்விலும் நாவிலும் ஒலிக்கட்டும். அதன் வழியாக இறைவன் எந்நாளும் மகிமைப்படுத்தப்படுவாராக. நம் வாழ்வே அவருக்கு சான்றாக அமைந்து இறைவன் புகழப்படுவாராக. அருள் வேண்டுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.